வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வேட்டு வச்ச கேசி வேணுகோபால், வேதனையில் விழுந்த முதல்வர் ஸ்டாலின், தீராத திமுக காங்கிரஸ் குஸ்தி, காங்கிரஸ் வெளியேறுகிறதா? ஊடகவியலாளர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியில நீடிக்காது போல இருக்குது. ஏன் தெரியுமா? திமுக காங்கிரஸ் மீது வைத்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. திமுக காரன் எவனுமே பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் மேல விமர்சனங்கள் வைப்பதே கிடையாது. விமர்சனங்களை அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ காங்கிரஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? திமுக விமர்சனம் வைக்காத போது காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் விமர்சனம் வைக்க கூடாது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல தொடர்ச்சியா திமுகவை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுகவை சீண்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். திமுகவை சீன்றதா நினைச்சுக்கிட்டு உட்கட்சியில பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இடத்துல சில கோரிக்கைகள் வச்சது. அந்த கோரிக்கைகள் மீண்டும் காங்கிரஸ் இடத்துல இருந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது. இவனுங்க திருந்த மாட்டானுங்க போல இருக்கிறது. முடிவெடுத்துட்டானுங்க திமுக கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லிட்டு அதற்கான காரணங்களை தேடிட்டு இருக்கானுங்க. எத்தனை காலத்துக்கு தான் இவனுங்களை இறுக்கி பிடிப்பது அப்படின்னு திமுகவை நினைச்சிருக்கிறது. கேசி வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு வருகின்றாரு. ரங்கசாமி அரசை எதிர்த்து கண்டன பேரணி நடத்துகின்றாரு. ஸோ அதை முடிச்சிட்டு சென்னை வருகின்றார். முகப்பேரில் ஆலோசனை கூட்டம். கண்டிப்பா கட்சிக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு திமுக காங்கிரஸ் இடையில நடக்கக்கூடிய குஸ்திக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மீண்டும் அவர் கிளறி தான் விட்டு போயிருக்காரு. அதனாலதான் நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் வேதனையில விழுந்திருக்கிறாரு. நம்ம கேசி வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் முகப்பேரில் ஆலோசனை நடத்தி விட்டு பத்திரிகையாளர் முன்பாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதை கேட்டு வந்துருங்க. நம்ம அதிலிருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா இல்லை சும்மானா பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் விஷயங்களை திசை திருப்புறதுக்கும் திமுக ஆட்சியில் அணுதினமும் கொலை கொள்ளை திருட்டு, அது மட்டும் இல்லாமல் திமுக காரனுடைய நில அபகரிப்பு புகார், தேர்தல் நெருக்கத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக அவசரமாக திமுக அரசாங்கமானது சட்டத்தெல்லாம் மீறி டெண்டர் விடுறது, அப்புறம் சாலை திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர்றது என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே அவங்க இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் தேர்தலுக்கு செலவழிப்பதுக்கு காசு சம்பாதிக்க முடியுமோ அப்படின்ற வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது மக்களுக்கிட்ட போய் சேரக்கூடாது என்பதற்காக திசை திருப்பதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்களா? என்னதான் விஷயம் அப்படின்றதுல விரிவா பார்த்துடலாம். முதல்ல கேசி வேணுகோபால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்றத கேட்டு வந்துருங்களேன். Need to be a clear-cut coalition discussion. We are waiting for that discussion. I think other parties, EMK, will inform us when is the discussion is going to start. As far as the different voice in the Congress party, I would like to categorically say that that is not the party stand at all. That may be the individual stand. If anything happened, anything spoken in that line, it is their individual opinion. That is not the party's view at all. If party have a view, final decision will be taken by the Congress High Command. Congress President and Rahul Gandhi, along with the leadership, will take a final decision on Tamil Nadu alliance. We are on the process of discussion. We are waiting the discussion. That's all. That's what I told very categorically. Our decision is very. Nobody have a right to talk in the public. Now I am telling very clearly, including all the state leaders, nobody have the right to speak against or in favor of alliance parties now. Your Congress High Command will take a final decision. I told this also, we are on the process of discussion. Don't worry. கேசி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்தது தான், இல்லைன்னு சொல்ல. ரெண்டாவது, நாங்க ரொம்ப நாளா கூட்டணியில இருக்கிறோம்யா. எங்களுடைய அஜெண்டா ஒண்ணுதான்யா, மதவாதிகள் சாதியவாதிகள் ஆட்சி கட்டலுக்கு வரக்கூடாது, அவங்கள தடுத்துக்கிட்டே இருப்போம், அதான் எங்க வேலை. அது மட்டும் இல்ல, கூட்டணி நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் இப்ப சொல்ற முடியாது. ஹை கமாண்ட் ராகுல் காந்தி அவங்க தான் முடிவெடுத்து சொல்லுவாங்க. இந்த நொடி பொழுது வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவங்க கூப்பிட்டு பேசணும், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்றோம். அவங்க கூப்பிட்டு பேசுனது பிறகுதான் திமுக கூட்டணியிலே தொடருதா இல்ல வெளியேறதா என்ற விஷயத்தை தெரிவிக்க முடியும். அது கூட யாரு? ஹைகமாண்ட் மட்டும்தான் பாத்தீங்கன்னா தெரிவிப்பாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு பொது வெளியில நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா காங்கிரஸ்ல, அது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடே கிடையாது. ஆட்சியில பங்கு கொடு, அதிகாரத்துல பங்கு கொடு அப்படின்னு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க தெரியுமா? அது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடே கிடையாது. இண்டிவிஜுவலா தனித்தனியா எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய கருத்து.
நாங்க இப்ப எங்க தொண்டர்கள் நிர்வாகிகளாக கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி கருத்தெல்லாம் வந்து நீங்க தெரிவிக்கிறீங்க, இந்த கருத்துக்குள்ள இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன அப்படின்னு நாங்க கருத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ திமுக எங்களை கூப்பிட்டு பேசுகின்ற பொழுது நாங்க தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் வைத்த கோரிக்கையை மனசுல வச்சு தொகுதி உடன்பாடு தொடர்பாக பேசுவோங்க. ஆனா இப்போதைக்கு எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி ஆட்சி பற்றிய எந்த கருத்தும் கிடையாது, எங்களுக்கு அந்த நிலைப்பாடே கிடையாது. ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலைப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கேசி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைப்பாடு தான் எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லல. அதுதான் திமுக வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க திமுக கிட்ட பேசுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றாரு. கூட்டணி ஆட்சியா அதெல்லாம் ஹைகமாண்ட் தான், மேலக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இத்தனை நாளும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அதுக்கு வேணுகோபால்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவெடுத்து தீர்க்கமாக சொல்றாரு, ஆடா கூட்டணி ஆட்சியா இருக்கலாமையா, அதிக தொகுதி கூட கேட்கலாமையா, ஆனால் வெளியில ஏன் பேசுறீங்க, வெளியில பேசுறதுக்கு யாருக்கும் ரூல்ஸ் இல்லையா? அதாவது இன்னைக்கு பேசுகின்ற மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்திலாம் கிடையாது, இந்த மேடையில் எங்களோட உட்காந்துருக்காங்க பாரு, யாருக்குமே வந்து கூட்டணி தொடர்பாக அதே மாதிரி கூட்டணி ஆட்சி தொடர்பாக பொதுவெளியில் பேசுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இந்த ரெண்டு முடிவும் ராகுல் காந்தியும் கூட இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க. அதனால பொதுவெளியில் பேசக்கூடாதுன்ட்டு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அதனால் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். முகப்பேர் ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்த பிறகு கூட ஒரு தீர்மானம் ஏற்றிருக்கிறாங்க. அந்த தீர்மானம் என்னன்னு பார்க்கும்பொழுது கூட்டணி தொடர்பாக பொதுத்தளத்தில் யாரும் விவாதிக்க கூடாது, பேசக்கூடாது, பேட்டி கொடுக்க கூடாது. நீங்க கூட்டணி தொடர்பாக எது பேசுறதா இருந்தாலும் சரி கட்சிக்குள்ள தான் பேசணும், பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. சரி, அப்படியே வந்து பேசினாங்கன்னா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றி தீர்மானத்தில் ஒன்றும் சொல்லலை. அதே மாதிரி கேசி வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேட்டி கொடுக்கின்ற பொழுது கூட பொதுத்தளத்தில் பேசக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. கண்டி அது மீது நடவடிக்கை எடுப்பீங்களா? அதுதான் திமுக எதிர்பார்க்கறது. ஏன்னா வேண்டுகோள்லாம் கடந்து இந்த கூட்டணி ஆட்சி விஷயமானது விமர்சனம் வரைக்கும் போயிடுச்சு. திமுக காரன் எப்படி தெரியுமா, கலைஞர் எப்படி தெரியுமா அப்படின்னு கூட்டணி ஆட்சி என்பது கோரிக்கையை தாண்டி விமர்சனமா மாறி போச்சு. இந்த விமர்சனங்கள் அதிகரிக்க அதிகரிக்க திமுக காங்கிரஸ் கூட்டணியானது டம்மால் ஆயிடும். அதனால தபார்பா பொது வெளியில பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா நடவடிக்கை பாயும் அப்படின்னு வேணுகோபால்ஜி அவர்கள் சொல்லுவாரு. ஏன்னா செல்வப்பந்தை அவர்கள் வந்து சொல்றாரு, ஏன்பா ராகுல் காந்தி சொல்றாரு, மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு, வேணுகோபால்ஜி சொல்றாரு, இவங்களை விடவா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியுமா. அதனால யார் பொது வெளியில பேசினாலும் நடவடிக்கை பாயும்னாரு. ஆனால் வேணுகோபால்ஜி அவர்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு தீர்மானம் போடுறாங்க, யாரு பொது வெளியில பேசினாலும் சரி நடவடிக்கை பாயும் அப்படின்ற வாசகமே இல்லை, பேசக்கூடாது என்ற முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசுகின்ற விஷயமா இருக்கலாம், தொண்டர்கள் வைக்கின்ற கோரிக்கையா இருக்கலாம், எல்லாமே நியாயமான கோரிக்கை தான். இதுல திமுகவுக்கு பாதிப்பு தானே கண்டி காங்கிரஸுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனா கேசி வேணுகோபாலா இருக்கலாம், செல்வப்பந்தையா இருக்கலாம், ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க, திமுக கூட்டணி விட்டு நாங்க வெளியேறணும்னு வச்சுங்களேன், இங்க சாதியவாத மதவாத கட்சிகள் ஆட்சி கட்டல உட்காந்துருவாங்க, அதுக்கு நாங்க வழிவகுக்கணுமா? அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி பத்தி கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திமுக எதிர்பார்ப்பது பொதுத்தளத்திலேயோ ரெண்டாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயோ வந்து பாத்தீங்கன்னா அதிக தொகுதி பத்தி பேசுவதோ இல்ல கூட்டணி ஆட்சி பத்தி பேசுவதோ வேண்டாம். ஏன்னா இப்படி உங்க கட்சிக்குள்ளேயே பேசி 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 கடைசியில நாங்க கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கலன்னு வச்சுங்களேன், பாத்தியா காங்கிரஸ் தலைமை கிட்ட எத்தனையோ முறை அழுத்தம் திருத்தமா சொன்னோம். ஆனா கடைசியில திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க, காலை வாட்டாங்க. பத்தியா நாம எதிர்பார்த்த தொகுதி வந்து கொடுக்கல. பத்தியா அன்னைக்கே நம்ம பொதுத்தளத்தில் பேசியிருந்தோம்னா காங்கிரஸ் உடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஒற்றுமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் தொண்டர்கள் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஒரே குரல்ல இருந்தாங்க, அதிக தொகுதி ஆட்சியில பங்குன்னு ஒரே குறிக்கோள்ல ஒற்றை காலில் நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக பயந்துகிட்டு நமக்கு அதிக தொகுதியும் கூட்டணி ஆட்சியும் கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க கட்சிக்குள்ள பேசுங்க, வெளியில பேச வேணாம்னு சொன்னீங்க தெரியுமா? அதனால தான் இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் நம்ப வச்சு கழுத்தடிச்சிச்சு, நம்முடைய தகுதியை குறைத்து மதிப்பிட்டு கம்மியான தொகுதியும் கொடுக்குறாங்க, கூட்டணி ஆட்சியும் இல்லைன்ட்டாங்க. இதுக்கா எங்களை வந்து பார்த்தா பொது வெளியில பேச வேணாம்னு சொன்னீங்க?
அப்படின்னு வந்து காங்கிரஸ் கட்சிக்காரன் நாளைக்கு கேட்பான். அதனால திமுக பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு உள்ள கூட பேசக்கூடாது, அமைதியா போய் அவங்க வேலையை பார்க்கட்டும். ஏன்னா நாலொரு வேணி பொழுதொரு வண்ணம் கட்சிக்குள்ள பேசினாங்கன்னா நாங்க ஒரு வேலை நீங்க வைக்கிற டிமாண்டை நிறைவேற்றலனா அது பிரிவினையா போயிடும். கடைசி வரைக்கும் கீழ்மட்டம் வரைக்கும் போச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் கூட்டணி ஜெல்லாகாது, தோத்துருவோம். அதனால கட்சிக்குள்ள கூட இதை பத்தி விவாதம் பண்ண வேணாம், போய் அவங்கவுங்க தேர்தல் வந்தாச்சு வேலை பாருங்க அப்படின்னு வந்து கேசி வேணுகோபால் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க திமுகவினர். ரெண்டாவது இவ்வளவு தூரம் பேசினாங்க இல்லையா மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி, அவங்க மீது கண் துடைப்புக்காவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க எவனோ இதை பத்தி பேச மாட்டான். அதனால அவங்க மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை சின்னதாக எடுக்கலாம் இல்லை அப்படின்னு கூட கேட்டாங்க. ஆனால் கேசி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் அதை பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நடவடிக்கை தொடர்பாக பேசவே இல்லை. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சி ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேசி வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரன் இவ்வளோ தூரம் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சியும் அதிக தொகுதியும் பேசுகிறான்னா இந்த கேசி வேணுகோபால் தான் தூண்டி விடுவதாக திமுகவே நினைக்குதாமே. ஏன்னா கேரளாவில் ரமேஷ் சென்னிதாலா, அந்த ரமேஷ் சென்னிதாலா அவர்கள் தான் வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துக்கான வாய்ப்பு இருக்குதான். ஆனால் ரமேஷ் சென்னிதாலா இல்லாமல் கேசி வேணுகோபால் அவர்களை முன்னிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த கேசி வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் விஜய கூட்டணிக்குள்ள கூட்டணும்னு வச்சுங்களேன். இப்போ கேரளாவில் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் வெற்றி பெறும், ஆனால் நம்பிக்கையாக இருக்கலாம் அதிரி புதிரியாக வெற்றி பெறதுக்கு. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளமானது விஜய்க்கு இருக்குதோ அதே மாதிரி ஒரு பட்டாளமானது கேரளாவிலும் இருக்குது. கட்சி தொடங்குகின்ற போது கேரளாவில் வந்து ஏகப்பட்டவர் வந்தாங்க. ஸோ அதனால் காங்கிரஸுடைய வெற்றியை இலக்காக்க வேண்டும் என்றால், இலகுவாக்க வேண்டும் என்றால் நாம் கேரளாவில் விஜயுடன் கூட்டணி வைப்பது சரியாக இருக்கும். அதனால் கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இது மூன்றையும் கூட்டி கழிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் வேண்டுமானால் ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம், ஆனால் பாண்டிச்சேரியிலும் கேரளாவிலையும் விஜய் அவர்கள் கை கோர்த்தார் என்றால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம். அதனால் விஜயனுடைய வரவு கேரளா மற்றும் பாண்டிச்சேரியில் புத்துணர்ச்சி தரும் அப்படின்னு வந்து கேசி வேணுகோபால் நினைக்கின்றாராம். தான் வகுக்கின்ற அரசியல் திட்டமானது காங்கிரஸுக்கு பெரிய வெற்றியை கேரளாவில் குத்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கேசி வேணுகோபால் அவர்களை தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவாங்களாம். ரமேஷ் சென்னிதாலா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளராக நிறுத்த மாட்டாங்களாம். அதனால் எப்படியாவது விஜய் கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி போயிடணும். அப்புறம் கேசி வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் விஜயுடன் கை கோர்த்துருவார், ஈஸியாக வெற்றி பெற்று விடுவார். ஏன்னா கேரளாவில் பொறுத்த வரைக்கும் கேசி வேணுகோபாலாக இருக்கலாம், இல்லை ரமேஷ் சென்னிதாலாவாக இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து அகில இந்திய அளவுலையும் சரி உள்ளூர்லையும் சரி கால வாரத்துக்கு நிறைய காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்கிறானுங்களா. அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி பூசல் காரணமாக நம்ம ஒரு வேளை தோற்றுட்டோம்னா என்ன பண்ணுறது. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் ஆனது அதிகமாக தான் வெற்றி பெற்றது கேரளாவில். ஆனால் இப்போ மணிசங்கர் ஐயரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார், மீண்டும் பினராயி விஜயன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார், அவர் தான் ஆட்சியை பிடிப்பார், நல்லாட்சி செய்கிறாரு அப்படின்னு வந்து மணிசங்கர் ஐயர் வந்து சொல்லியிருந்தார். கேசி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் ரவுடி போல செயல்படுகின்றார். காங்கிரஸ் கட்சியை அவங்க அப்பமுட்டு சொத்தா ஒரு ஆளுக்கு மட்டுமே காங்கிரஸ் கட்சியை தாரை வார்ப்பதற்கு அந்த ஒரு ஆளை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி செயல்படுவதனால தான் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது. அதனால் வேணுகோபால் இந்த கட்சியை வழிநடத்துறது வரைக்கும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகவே ஆக முடியாது. ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும் என்றால் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் வந்து இண்டி கூட்டணிக்கு தலைமை ஏற்க வேண்டும். ஸோ கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து தலைமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு முந்தினத்து பப்ளிக்காகவே வந்து மணிசங்கர் ஐயர் அவர்கள் ஏஎன்ஐ செய்திக்கு பேட்டி கொடுத்தார். ஸோ அந்த அளவுக்கு கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேசி வேணுகோபால் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ளே கூட்டின்னு வந்தோம்னா இளைஞர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க. ஸோ அதனால் கேசி வேணுகோபாலுடைய ஐடியாவே வந்து விஜய் கூட்டணிக்கு தான் காங்கிரஸ் போகணும் அப்படின்றது மறைமுகமான எண்ணம். ஆனால் தான் திமுக பொறுத்த வரைக்கும் உங்கள் கட்சி கூட்டங்களில் கூட வந்து தெளிவாக சொல்லிடுங்க, இப்போது ஆட்சியில் பங்கு இல்லை, அந்த மனநிலையை வந்து வளர்த்துக்குங்க. ஆட்சியில் பங்கு இருக்குதுன்னு கடைசி வரைக்கும் நினச்சிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பங்கு கொடுக்கலன்னு ஒன்றே கீழ்மட்டத்தில் வேலை செய்யாமல் விட்டுறாதீங்க. அதனால் காங்கிரஸுடைய நிலைப்பாடு ஆட்சியில் பங்கு இல்லை, திமுக கிட்ட நம்ம கேட்க மாட்டோம், தலைமை அதான் சொல்லியிருக்குது அப்படின்றது உங்கள் கூட்டங்களில் சொல்லிடுங்க. அதிக தொகுதியை பற்றி அவங்க என்ன வேணாலும் கருத்து பேசிட்டு போட்டோம், தப்பு கிடையாது, ஆட்சியில் பங்கு மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு திமுக சொல்லிச்சான். ஆனால் கேசி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி ஜனநாயகம் காங்கிரஸ் ரொம்ப அதிகம்.
அதனால் உட்கட்சியில் நீங்கள் இதை பேசணும் அதை பேசணும் நாங்கள் என்றைக்கும் சொல்ல மாட்டோம். பொதுவெளியில் பேசக்கூடாது என்ற விஷயம் மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். பொதுவெளிக்கு வந்தாதானே பிரச்சனை அப்படின்னு கேசி வேணுகோபால் சொன்னாராம். கேசி வேணுகோபால் அவர்கள் தான் இத்தனை கட்சிக்காரங்களும் தூண்டி விடுறாங்க. ஸோ கேரளாவில் விஜயுடன் கைகோர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இதை அறிஞ்சுக்கிட்டு தான் திமுக இந்த மனுஷன் வேட்டு வச்சிட்டான் ஐயா. இவன் சென்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியை உறுதிப்படுத்துவான்னு பார்க்கும்போது இவனுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சி நமக்கு எதிராக சதி பண்ணுறான் போல இருக்குதேன்னு சொல்லிட்டு அலறுகிறது. நம்ம முதல்வரும் கவலையில் விழுந்திருக்கிறாரு. கேரளாவில் கூட்டணி வைப்பதற்காகத்தான் இங்கே காங்கிரஸ் கட்சிக்காரங்க கழக குரலை எழுப்புறாங்களா? உங்கள் கருத்து மட்டும் சொல்லுங்கள். நன்றி.